கருப்பு கொடி காட்டுவது, கருப்பு பலூனை போடுவது, கோபேக் மோடி என்று அதிசயப்படுத்திய போது அவருக்கு தோணலையா, நம்முடைய பாரத பிரதமர், என்னுடைய தலைவர், என்னுடைய கட்சி மூத்த தலைவர், என்னுடைய பாரத பிரதமர் இங்க மட்டும் போயிருக்காரு, ஆனா திருவள்ளூர் அன்னைக்கு ஏன் போகல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள்கிட்ட எழுது. அதையும் தாண்டி இப்ப சென்னையே வந்து இப்ப திருச்சிக்கு போனாரு, திருச்சியில மத்த இடத்த பார்க்கல, ஒரு இடத்த பார்த்துட்டு வந்துட்டாரு, மத்த எந்த இடத்த சுத்தி பார்க்கல. திரு செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் வழக்குல அவர் பிணையில தான் வந்து மினிஸ்டர் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு பிணையில இருக்காரு. இந்த பிணையில இருக்கிற ஒருவர் இந்த மாதிரி நீங்க சந்தேகப்படுறீங்க, இந்த மாதிரி சாட்சியங்கள் உங்கள்கிட்ட இருக்குனாக்க. வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அவதூறு வழக்குல இருசக்கர வாகன விற்பனையாளர் ஒரு கைது செய்யப்பட்டிருக்காங்க. உடனடி நடவடிக்கை பாஞ்சிருக்கே, எப்படி பாக்குறீங்க மேடம் நீங்க? வணக்கம், உங்களது நேயர்களுக்கு வணக்கம். இப்ப பொதுவாகவே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுனாக்க, இந்த மாதிரி ஒரு அவதூறுவா டெஃபமெட்ரியா அசிங்கமா ஒருத்தரை படுத்தினாக்க முக்காவாசி வந்து இந்த கிரிமினல் வழக்குகளை தாண்டி சிவில் வழக்குகளை தான் நம்ம கையாளணும், காம்பன்சேஷன் கேட்கணும். இதனால வந்து ஒரு துன்புறுத்தலை பண்றது வந்து ஏற்றுக்கூடதில் பல ஜட்ஜ்மெண்ட்டுகள் இப்போ வந்துட்டு இருக்கு. ஏன்னா காரணம் குறித்து கிரிமினல் நடவடிக்கைகளில் கொலை குற்றங்கள், பாலியல் தொந்தரவுகள், இந்த மாதிரி பல வழக்குகள் வர்றதுனால தேக்க நிலையை காணுது நீதிமன்றங்களில் வழக்குகள் விசாரிக்கப்படும் போது. இதுக்கு வந்து ரெண்டு இதுவும் இருக்கு. ஒன்று சிவில் ரீதியாகவும் அவங்க வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்தியதுக்கான நிவாரணம் கேட்க முடியும், இன்னொன்று கிரிமினல் ரீதியாக வந்து அவர் தண்டிக்க முடியும். தண்டிச்சதுனால அவங்க செஞ்ச தவறு வந்து மாறிடாது, தவறு தான் அப்படியே நிற்கும். ஆனால் அந்த சிவில் வழக்கில் நீங்கள் போயிட்டு அவங்கள்ட்ட இருந்து இது கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, தொகை கேட்குறீங்கன்னா அந்த தொகையை அவங்களால கொடுக்க முடியலனாக்கா அப்போ அந்த சிவில் அரெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அப்போ செய்வாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் இதுதான் குறித்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க, இன்னைக்கு போலீஸ் வந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க பாலியல் தொந்தரவு, கொலை, கொள்ளை, ரெட்டை கொலை வந்து இதுலேயே நடக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு பெண்ணை வந்து தருமபுரியில் வெட்டுறாங்க. அந்த அளவுக்கு காவல்துறைக்கு அங்கே இடமே இல்லை. அதாவது என்ன சொல்கிற இடம் இல்லைனாக்கா போலீஸில் அப்பாயின்மெண்ட் இது பத்தாக்குறையாக இருக்குது. அதனால் அவங்கள குற்றம் சொல்ல முடியாது, அவங்க இருக்கிற சின்ன ஃபோர்ஸ் வச்சுட்டு பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து அவதூறு வழக்குக்கெல்லாம் போலீஸ் ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சு தேடிக்கிட்டு அவங்க மேலே வழக்கு பாஞ்சு அவங்கள கோர்ட்டில் ரிமாண்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி, அதாவது ஏபிபிகிட்ட வந்து அந்த கேஸ் நிலைக்கத்தக்க ஒப்பீனியன் வாங்கி அப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களை கொண்டு போய் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி அவங்கள சிறைக்கு தள்ளி சிறையில் அவங்களுக்கு சாப்பாடு செலவில், கவர்மெண்ட் செலவில் இத்தனை நடக்குது. இப்போ ஒருத்தர் அவமானப்படுத்தினால அது பெருந்தன்மையாக மன்னிச்சு போனால் அவங்க வேறு இடத்துல எங்கேயோ போய் சேர்ந்துருவாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டுனா நமது மாண்புமிகு பாரத பிரதமருடைய நடவடிக்கையை பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பாஜக குறிப்பிட்டதுனால அதை சொல்ல விரும்புகிறோம். பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவியாக இருந்த 2 மாநிலங்கள், ஒரு துணைநிலை ஆளுநராகவும் 2 மாநிலங்களை இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி யாரோ ஒருத்தவங்க வந்து வேறு விதமாக அசிங்கமாக போட்டு யூடியூப் இதில் ஃபேஸ்புக்கில் இதில் சோஷியல் மீடியாவில் வந்ததுன்னு சொல்லி சைபர் கிரைமில் வந்து அந்த சென்னை மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் கிரிங்கிறவர் வந்து கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு அந்த ஐடி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கைது செய்ததாகவும் அவர் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 2 வெஹிக்கிளை 2 வீலர்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறவங்கிறது தெரிய வந்ததாகவும் சொன்னாங்க. இப்போ அதுக்கு என்ன ஒரு கலர் பூச்சி, அவருடைய சொந்த விருப்பத்திலேயே அவர் வந்து அவமரியாதையை பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி சித்திரத்தை போட்டிருக்கலாம், இல்லை வேற எண்ணத்தில் போட்டிருக்கலாம். அவருக்கும் என்ன டிஸப்பாயின்மெண்ட் அந்த கட்சியிலங்கிறது தெரியாது இருந்ததுனால அதை விடுத்து இப்போ வந்து அதுக்கு ஒரு காலர் சாயம் பூசிட்டாங்க. திரு அண்ணா வி த லீடர்ஸில் அவர் உறுப்பினர், அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்லி ஒரு இது கொடுத்த இந்த புகாரை கொடுத்தது வந்து பாஜகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு. சரி, நீங்கள் கொடுத்தீங்க, பண்ணீங்க, ரைட்டு. இப்போ நான் கேட்குற மாண்புமிகு பாரத பிரதமரை பற்றி கொஞ்சம் முன்னாடி குறிப்பிட்டேன். எதுக்குனாக்க அவருடைய பெத்த தாய் வந்து அரசியலில் கிடையாது. அந்த பெரிய தலைவி, அவங்களோட தலைவி தான் நம்ம போட்டுறோம். ஏன்னா உன்னத தலைவரை அந்த மகனை வந்து உன்னத தலைவராக இன்னைக்கு நாட்டுக்கு அழிச்சு உலக தலைவராக போற்றப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒரு புதல்வர் நமக்கு ஈன்று கொடுத்த தாய் வந்து உன்னத தாயாக தான் கருதணும். அவங்கள தேவையில்லாமல் காங்கிரஸ் வந்து கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் கேவலமாலாம் பேசினாங்க. ஆனால் இம்மிய அளவுக்கும் அவர் தன்னுடைய இமோஷனை விட்டு கொடுக்கவே இல்லை, வெளியில காட்டவே இல்லை, அமைதி காத்து ஒரு ஸ்டெப் ஃபர்தரா இந்த தாயார் இறப்பிற்கு யாரும் வர வேண்டாம், இது என்னுடைய சொந்த சமாச்சாரம், எங்க குடும்ப சமாச்சாரம், அதை முடிச்சுட்டு 2 மணி நேரத்துல தன்னுடைய பணிகளை தொடர்ந்தார். அப்படிப்பட்ட உன்னத தலைவரை மூத்த தலைவராக கொண்டு இருக்கிறது அந்த பாஜக. இதுல தமிழகத்தில் இருக்குது, அந்த தமிழகத்தில் இருக்கிற ஒரு பாஜக அங்கம் தமிழக பாஜக. இந்த தமிழக பாஜக இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் போட்டாங்கன்னு இன்னைக்கு கட்சியை பயன்படுத்தி அவங்க வழியா வந்து கொடுக்க வச்சு இவங்க சொந்த ரீதியாக இவங்க பாஜகவின் முன்னாள் மாநில தலைவி
இல்ல பாஜகவின் ஒரு மூத்த தலைவர் அப்படியெல்லாம் குறிப்பிடல. அவங்க போட்டிருக்காங்க. அப்ப நீங்க சொந்த ரீதியா அந்த நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் அதை விடுத்து தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவை பயன்படுத்தி இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து பாஜகவினுடைய ஒரு முன்னாள் மாவட்ட பிரசன்ட் மாவட்ட தலைவர், சென்னை மாவட்ட தலைவராக இருக்கார் ஒரு பிரிவில் ஒரு மாவட்டத்துக்கு, அவரை விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காங்க. இது முக்கிய தெரிவிக்க வேண்டிய என்னுடைய அனுபவத்தை நான் கண்காணித்துல இந்த புகார் கொடுத்தார அவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். நீங்க வேணா மயிலாப்பூர்ல நடந்த தேர்தல் காலத்தின் போது அவர் ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர். ஆனா மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில வேலை செய்வது இங்க ஒரு இதுல போட்டு அவங்களுக்கு பொறுப்பு போட்டு வேலை வாங்கினாங்க. அப்ப அவங்க மாவட்டத்தில் இருக்கிற 3 தொகுதிகள் இருக்கு. திருவல்லிக்கேணி, சேப்பாக்கு, அதுக்கப்புறம் ஆயிரம் விளக்கு, அப்புறம் துறைமுகம். அங்க இருக்கிற பணியை பார்க்காம இங்க போட்டு வேலை வாங்க. அப்ப அந்த நெருக்கத்தை பார்த்துக்கணும். அந்த கம்ப்ளைண்டுடைய பின் தன்மையை பார்த்துக்கங்க. முக்கியமா அது பதிவுக்கிறேன். நீங்க மேல வெப்சைட்ல செக் பண்ணுங்க, தெரியும். ரைட்டா? அப்படி இருக்கப்பட்டதுல இப்ப பட்சத்துல ஒரு பாஜகவின் ஒரு மாவட்ட தலைவர் அவங்கள பத்தி கவலைப்பட்டு கொடுக்குறாங்கனாக்கா அந்த பாஜக மாவட்ட தலைவருக்கு ஒரு கேள்வி. அப்பயே திரு நரேந்திர மோடி அவர்கள் திமுக ஆட்சியில கருப்பு கொடி காட்டுவது, கருப்பு பலூனை போடுவது, கோபேக் மோடி என்று அதிசயப்படுத்திய போது அவருக்கு தோணலையா? நம்முடைய பாரத பிரதமர், என்னுடைய தலைவர், என்னுடைய கட்சி மூத்த தலைவர், என்னுடைய பாரத பிரதமர் இந்த கட்சி திமுக அவமானப்படுத்துவது, நீ ஏன் வழக்கு தொடரல? திமுக ஆட்சியில் அவங்க வழக்கு புகாரை எடுக்க மாட்டேன்னு சொன்னால ஏன் உயர்நீதிமன்றம் போய் நீதிமன்றங்களை சேர்ந்து அதுக்கு பரிகாரம் தேட திமுக எதிராக இப்ப இவங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு கொடுக்கணும் தோணலையா உங்களுக்கு? அவருடைய தாயை பத்தி பேசினாரு, அந்த தாயும் ஒரு பெண்மணி தானே, அதை பத்தி உங்களுக்கு தோணலையா? அப்ப இங்க இந்த எல்லா இடத்துலயும் நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? வேற ஏதோ யூபி பீகார்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலதான் ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்ப பிணையில இருக்காரு உச்ச நீதிமன்றத்துல. அதுவும் அவருடைய வகுப்பை மோடி என்று பேசியது காரணமாக. ஆனால் எல்லா இடமும் இவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் யாரையும் புகார் கொடுக்க சொல்லியோ தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு சொல்லி இப்ப வேண்டப்பட்டவங்க கொடுக்குறாங்கன்னா இதனுடைய பின்புலம் என்னங்கிறது நமக்கு தெரியணும்ல. இப்ப நான் யாருக்காவது வேண்டப்பட்டவங்களுக்கு நான் கொடுக்குறேன், அதோட பின்புலத்தை மக்கள் பார்க்க மாட்டாங்களா? அந்த மாதிரி யாராவது கொடுக்க சொன்னாரா மோடி அவர்கள்? இல்லவே இல்லை. அதுதான் அவருடைய பெருந்தன்மை, மோடியின் குடும்பம் என்று சொல்லிக்கிறாங்க அவங்க. ஆனா மோடியினுடைய நடந்த அவமானத்தின் இந்த தமிழக பாஜக கண்டுகொள்ளவே இல்லை. இப்ப கொடுத்துருக்கிற மாவட்ட தலைவருக்கு அந்த ஒரு கேள்வி. அப்ப உங்களுக்கு மாவட்ட அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க தோணலை இல்ல? எவரை விடுங்க. ஏன் தமிழக பாஜகவின் மாநில தலைவரா இப்போ அந்த பெண்மணி கூறுகிறாங்களே, அந்த பெண்மணி மாநில தலைவராக இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? மாண்புமிகு பாரத பிரதமர் தரகுறவா பேசினதுக்கு, அவங்க சித்தரிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு நீதிமன்றம் சென்றாங்களா? கேட்டா ஆதரவாளர்கள் சட்டத்தை நாங்க பேசுறோங்க, எங்களுக்கும் பாரத பிரதமர் அந்த காலத்துல நீங்க அவமானப்படுத்திருக்காங்க, நீங்க உங்க பாஜக சொல்றீங்க. அப்ப அந்த பாஜக மூத்த தலைவராக இருக்காரு, அப்பயே நீங்க செய்யல, அது பதில் சொல்லுவாங்களா? அடுத்த கேள்வி வரும் பாருங்க. இப்ப இதே காலகட்டத்தில் சமயக்கிட்ட நான் 36 வயசுல இருக்கிற வீடியோலாம் போட்டிருக்காங்க. நம்ம அதுக்குள்ள நியாயத்தை தான் கேட்கறோம், அவங்கள தாக்கலும் சொல்லலை. 36 வயசுல இருந்து 58 வயசுக்குள்ள நான் இதுவா மாறி இருக்கேன் இப்ப மாநிலத்தில். அப்ப 36 வயசுங்கிறது ஒரு கணக்கா? 36 வயசுல வந்தாங்க உடனே அப்ப யாரும் சொல்ல வரீங்கிறது தெரியுதா? தைரியமா தான் பேர சொல்ல வேண்டியதானே? அதே 36 வயசுல வந்தவங்க என்னாச்சு? மாண்புமிகு பாரத பிரதமர் உதயநிதி ஸ்டாலின் துறைமுகத்துக்கிட்ட தரக்குறவா பேசினாரு கெட்டவுன் மோடின்னு. உடனே அதுக்கு பதில் கொடுத்தவர் அப்போதைய மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள். பாருங்க இதனுடைய விளைவு பேசுறது நாளைக்கு காலையில் ட்வீட்டை பாருங்க 6 மணிக்கு. நான் ஃபர்ஸ்ட் ட்வீட்டை என்ன போட்டாரு? கெட் அவுட் ஸ்டாலின் போட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்டாலின் வாங்க அப்படின்னு கூப்பிட்டீங்க. அப்ப உங்களுக்கு அதே 36 வயசுல இருந்த அவருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிகிறதா? இதை தான் நாங்க சொல்றோம். நீங்க நம்ம பொறாமப்படுறதில் இல்லையா? இதை அண்ணாமலை அவர்களை அவரை இந்த உலகத்துக்கு அவருடைய பணியின் நிமித்தமாக பாராட்டப்பட்டு பொதுமக்கள் தான் அடையாளம் காட்டினாங்க. நான் அங்க ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தேன், இங்க ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தேன் 56 உங்களை பொதுமக்கள் இந்த மாதிரி வெளியில காட்டலையே. காட்டிருந்தது இந்த நிலைமை வந்திருக்காது. அதையும் தாண்டி நீங்க செய்த பணிகளுக்கோசரம் உங்களுக்கு 2 தடவை 2 மாநிலங்களுக்கு ஒரு யூனியன் டெரிட்டரி பிளஸ் ஸ்டேட் 2த்துக்கும் 2 பதவி ஹை பதவி ஒரே சமயத்தில் கொடுத்தாங்க. அப்ப இவங்களுக்கு ஏன் கொடுக்கல? இவர் மாநில தலைவருக்கு அப்புறம் ஏன் இந்த பதவி கொடுக்கல? அது பதில் சொல்ல முடியுமா? நீங்க போடணும்னு உடனே போனீங்கல்ல. ஏங்க நீங்க பேசுறதுனால தாங்க திருப்பி இந்த பேச்சு வருது. நீங்க இதுக்கு ஆரம்ப கட்டம் எங்க? பத்திரிகையாளருக்கு ஒரு பேட்டி எடுக்கிறீங்க. அந்த பேட்டி எடுக்கிறப்ப இந்த சப்ஜெக்ட்ல நீங்க என்ன கேட்காதீங்க, நான் பேசுறேன், மற்றபடி அரசியல் கேட்கறேன். ஆனா அப்படி சொல்லாம கேட்ட போது அவர் ஃபெயில்டு மாடல், அதுக்கப்புறம் அந்த திருச்சி பேரை கூட சொல்ல மாட்டேன் அப்படிலாம் வெறுப்புணர்ச்சியோட சிரிச்சிங்க பண்ணீங்களா? அது குறித்து இதுக்கு அண்ணாமலை அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா? இல்ல அவதூறு வழக்கு குறித்து இன்னைக்கு அவங்க ஆதரவாளர்கள் சொல்றீங்களா? அவங்கள புகார் கொடுத்துருக்காங்களா? யாரும் கொடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? உங்களை நீங்க ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க. ஆனா மாண்புமிகு பாரத பிரதமரை ப்ரமோட் பண்ணவே இல்லை. ஆனா அதை உடனே எடுத்து கையெடுத்த ஆண்டவர் திரு அண்ணாமலை அவர்கள். அதனாலதான் தொண்டர்கள் அவங்க பின்னாடி போறாங்க. தொண்டர்கள் தலைவரை விட்டு கொடுக்காதவர். இப்ப கூட திரு எடப்பாடியார் அவர்கள் என்ன சொன்னாரு?
அவர் வந்து இவர் என்ன நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது வாரணாசி ஏன் போகணும், அவர் வந்து தோக்கப்படாத சொன்ன கோபத்தில் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இந்த மீட்டிங்கில் பேசினார் திரு அண்ணாமலை அவர்கள். அதுதான் ஒரு மாநில தலைவருடைய பண்பு. நீங்கள் அதை கண்டிச்சு எங்கேயாவது பேசினீங்களா? எடப்பாடியாரோட சேர்ந்து இருந்தால் வேலுமணி அவர்கள் கூறியது மாதிரி நம்ம ஜெயிச்சிருப்போம் சொன்னீங்க. உங்கள் சுயநலத்தை பார்க்குறீங்க. இதுதான் உண்மையான சமாதானம் தொண்டர்கள் கருதுறாங்க. இதெல்லாம் நடந்த ஃபேக்ட்ஸ். நான் எதுவுமே உருவப்படுத்தி பார்க்கல. தீஸ் ஆர் தி ஃபேக்ட்ஸ் போன் பை ரெக்கார்ட். சட்ட ரீதியாகவும் இந்த ரீதியாகவும் இருக்கிற ரெக்கார்டு. அதுதான் உண்மையாக சொல்கிறேன். அவதூறு வழக்குகளுக்கு கிரேவஸ்ட் டைமா. ஏன் இப்போ வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை உரிமையில் பேசினதா தாவேக அரசு முன்ஜாமீன் கேட்டு கூட உடனே கைது செய்து மகேஸ்வர் என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்களா? அப்ப பெண்மையை வந்து நீங்க உருவப்படுத்தினா சொல்லி கேட்டு உள்ள அமைச்சிருக்கேன். ஒரு மாண்புமிகு பாரத பிரதமரையே தேவையில்லா பேசினதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கலைனாக்க அவருக்கு அந்த அளவு தான் மரியாதை கொடுத்தீங்களா? உங்களை மட்டும் பாதுகாத்தீங்களா? அதுவும் கட்சியை பயன்படுத்தி பார்த்துருங்க. நீங்க தனியார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அந்த மாவட்ட தலைவர் சொல்ற ஏன் மாண்புமிகு பாரத பிரதமருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல? பதில் சொல்லுவார் அவரு. ஏன்னா அவருக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க அந்த லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கா இல்லையான்னு. அவருக்கு வேலை செஞ்சவர், அதனால செய்யறாரு. விசுவாசம் கட்சி ரீதியா அவருக்கு. ஆனா விசுவாசம் கட்சி ரீதியா மோதிக்கிட்ட இல்ல, திரு நரேந்திர மோடி அவர்களும் இல்ல. இதுதான் இந்த பாஜகவில் நடக்கிற இங்க சமாச்சாரங்கிறத பொதுமக்களும் பேசுறாங்க. இன்னைக்கு அதனால தான் அது இருக்குது. இது நாங்க கேட்கிறோம், யாருமே ஒரு பிரதமரை வந்து மற்ற மாநிலங்களை அவமானப்படுத்த விடுறாங்களா? உடனே இல்ல. வேடிக்கை பார்க்குறாங்களா ஏதாவது? ஆனால் இங்கதான் வேடிக்கை பார்த்தாங்க. அதை தடுத்து நிறுத்தியது திரு அண்ணாமலை அவர்கள். நாங்க ஆதரவா பேசல, இருக்கிற உண்மையை பேசுறோம். உண்மையா பொய்யா? ஆதரவாளி வந்து அதை பாராட்டி தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கார்ல புரோட்டோகாலை மீறி உட்காந்து வச்சு கூட்டிட்டு போறாரு. காரணம் இதுதான். அவர் துரோகம் செய்யல, நல்லது கொண்டு போறாரு, தன் பேரை காப்பாற்றுறாரு சொல்லி கூட்டிட்டு போறாரு. உங்களுக்கு ஏன் இது நடக்கல? ஏன்னா நீங்க உங்க நிலத்தை பாக்குறீங்க தான் மக்கள் கருதுறாங்க. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நம்ம முதல்ல பேசுறதுக்கு தான் அந்த இப்ப நீங்க உங்களை காப்பாற்றணும்னு உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆதரவாளர் இருக்கிற ஒரு மாவட்ட தலைவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களை பத்தி நீங்க ஃபெயில்டு மாடலெல்லாம் பேச கோவப்பட்டதா அந்த ஆதரவாளர் அதை கொன்றாரு. அதை வந்து இன்னைக்கு அப்பியரான வக்கீல்கள் எடுத்து சொல்லியிருந்தா, இதுக்கு மூலதனம் எங்க ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லியிருந்தா நிச்சயம் அவருக்கு இன்னைக்கு பிழை கிடைச்சிருக்கும். இப்பயும் விட மாட்டாங்க, பிணை எடுத்துருவாங்க. அவங்களுக்கு வக்கீல்கள் இருப்பாங்க. இதுதான் எங்க காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆரம்பிக்குதுங்கிறது பார்க்கணுங்க. சும்மாவது போடலை. நீங்க பேசுனீங்க, நீங்க பேசி உங்க தொண்டர்களை வச்சு வேலை பண்றீங்க. இந்த மாதிரி அவருடைய தொண்டர்கள் அவருடைய காய்கள் வச்சு இன்னைக்கு கோவப்பட்டதுனால, அதே மாதிரி மோடியை பத்தி திரு நரேந்திர மோடி அவர்களை பத்தி பேசின எடப்பாடிக்கு கோவப்பட்டு தொண்டனாக உடனே வந்து பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை பேசினாரு. இதுதாங்க வித்தியாசம். நல்லா அண்டர்லைன் பண்ணி பாத்துக்கங்க. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ங்கிறது இதுதான். இந்த இடத்துல தான் வரும் போல் இருக்கு அவங்களுக்கு, மற்றபடி இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு பொதுமக்களுடைய கருத்து. நாளைய தினம் கரூருக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயணம் மேற்கொள்றாரு. இந்த பயணத்துல 32 பேருக்கு பார்த்தீங்கன்னா அரசு வேலைகள் வழங்க இருப்பதா தகவல் வெளியில் வந்திருக்கு. எப்படி நீங்க பாக்குறீங்க மேடம்? ஆமா, இது குறித்து கூட திமுக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. அப்போ உச்சநீதிமன்றத்தை கேட்டாங்க, அவர் வந்து நான் குற்றவாளிங்கிற மாதிரி வந்து கேட்குறீங்களா? தவறு, அவர் குற்றவாளி இல்லை. முதலமைச்சருடைய பயண திட்டத்தை நாங்கள் வந்து கணிக்க முடியாது. அவர் என்ன பேசணும் ஏது பேசக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. உங்கள் அரசியல் சண்டையெல்லாம் வெளியில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆதவ அர்ஜுன் அவர்கள் அது மாதிரி பேசினானாக்க உங்களுக்கு என்ன விதமான சட்ட இதை வந்து கையாளணுங்கிறது தெரியும். அதை கையில் எடுத்துக்கோங்க. அதுக்கு இது தடை கிடையாது. இந்த நான் இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணுவேன், வாபஸ் வாங்கிக்கிறேன். வாபஸ் வாங்கிட்டு வேறு விதமாக நாங்கள் கையாளறோம் சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுதான் இன்னைக்கு திரு அமைப்பு பொதுச் செயலாளர் திமுகவின் அமைப்பு பொதுச் செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியது. அதை தாண்டி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் சிபிஐயில் என்கொயரி பெண்டிங் இருக்கனால அதை கண்காணிக்கிற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ரோஸ்தகியிடம் ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக கொடுத்து இந்த மாதிரி நிவாரணத்தை கேட்டவங்களுக்கு வந்து இது கட்சி ரீதியாக நடந்த ஒரு சமாச்சாரத்தில் அவர் வந்து இந்த மாதிரி இறப்பு நடந்தது. அது வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடந்தது. அப்போ தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடந்த போது இவர் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்குறவங்கள சந்திச்சிங்கனாக்க இந்த சிபிஐயில் இருக்க என்கொயரியை வந்து பாதிக்கும். அதாவது சாட்சிகளை பிற சாட்சியாக மாற்றுவதற்கான முகாந்திரங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இப்போ அதை இதுக்கு சொன்னது உச்சநீதிமன்றத்தை சொன்னதை வாபஸ் ஆகிட்டு கொண்டு போய் இப்போ சிபிஐனுடைய கண்காணிக்கிற நீதி அரசன் முன்னாடி இன்னைக்கு போர் கொடுத்துருக்காங்க. அப்போ கட்டாயமாக அதை கையாளும். ஏன்னாக்க முதலமைச்சராக மக்களை சந்திக்கக்கூடாதாங்கிறதுக்கு அது காரணம் இல்லை, சந்திக்கலாம். சந்திச்சுட்டு அது வந்து என்ன ஆகுது, இப்போ அமோனியா விபத்தில் நிறைய குழந்தைகள்லாம் இறந்தாங்க இங்கே திருவள்ளூர் மாவட்டத்திட்ட. இப்போ போய் முதலமைச்சர் மனிதாபிமானம் நேராக போய் பார்க்கல. அது அவர் ஆட்சியில் இருக்கும்போது நடந்த தவறு. ஆனால் இப்போ போயிட்டு வந்து அவங்க தேர்தல் பரப்புரையும் போது நடந்த ஒரு அசம்பாவிதம் பல இன்னுயிர்கள் போச்சு. அது அப்போ அன்னைக்கு பார்க்காம ஒரு ஊருக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. அது திரும்ப வரல. இப்போதான் போயிட்டு நான் பார்க்கறதா முதலமைச்சர் ஆனப்புறம் போலீஸ் பந்தோபஸ்தோட பார்க்கறதா போய் பார்க்குறாரு. இந்த நிகழ்வு நடக்காம நேர போய் கரூர் மக்களை பார்க்கலாம், அது வேலை. ஆனால் இது வந்து ஒரு அரசியலாக பண்ணுறாங்க.
ஏன்னா கரூர் இருக்கிற சட்டமன்ற தொகுதி வந்து இப்போ காலியா இருக்கு, அதுக்கு வந்து இடைத்தேர்தல் வருது, அதை கையாளணுங்கிற முயற்சி இருப்பாங்க. ஆனா இதுக்கு வந்து எப்படி ஏத்துக்க மாட்டாங்க மக்கள். ஏன்னாக்க இந்த கரூர் துயர் சம்பவம் நடந்த பிறகு அந்த இடத்துல யார் வெற்றி பெற்ற மாட்டாங்கன்னாக்கா திமுகவும் கிடையாது, தாவேக்காவும் கிடையாது, அதிமுக தான் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இதனால அவை பார்க்கறதுனால மக்களை கைவகப்படுத்தலாங்கிற எண்ணமும் அரசியல் ரீதியாக கையாளுவாரால் அது வந்து பொய்த்து போகப்படும். ரெண்டாவது, முதலமைச்சராக இங்க மட்டும் போயிருக்காரு, ஆனா திருவள்ளூர் அன்னைக்கு ஏன் போகல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள்கிட்ட எழுதுது. அதையும் தாண்டி இப்ப சென்னையே வந்து இப்ப திருச்சிக்கு போனாரு, திருச்சியில மற்ற இடத்த பார்க்கல, ஒரு இடத்த பார்த்துட்டு வந்துட்டாரு, மற்ற எந்த இடத்த சுத்தி பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் வைக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்றானாக்க, ஆதவ் அர்ஜுனுங்கிற என்ப நபர் வந்து பேசியது எங்களுக்கு கரூர்ல ஒரு கணக்கு இருக்கு பார்த்துக்கிறோம் சொன்னாங்க. அப்படி பார்த்துக்கிறோம் சொல்றபோது அந்த மாண்புமிகு விளையாட்டு உள்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அவருடைய அரசவையில் அங்க வைக்கிறாரு. இப்போ முதலமைச்சர் அங்க போகிறாருனாக்க தன்னுடைய சக ஆளியை வந்து விட்டு கொடுப்பாரா? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க உயர்நீதிமன்றம் உங்களை ஒரு முதலமைச்சரா நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது உங்களை சொல்லி அனுப்புது, ஓகே. ஆனா இப்ப இதுவா கேட்கிறோம், லாஜிக்கா கேட்கிறோம், இதே வந்து ஆதவ் அர்ஜுனை வந்து அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரு மக்களுக்கு, அவர் ரெண்டாவது அக்யூஸ்டா இருக்காது, அவர் பேர் என்ன புசி ஆனந்த் அக்யூஸ்டா இருக்காரு, அவங்கள அமைச்சரா இருக்காங்க, முதலமைச்சர் அங்க போறச்சு இந்த மாதிரி விளைவுகளை வேண்டாம், இந்த வழக்குகள்லாம் முடிஞ்ச பிறகு போக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தா அது உச்சிதமா நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் கணக்கில் எடுத்திருக்கும். ஆனா இவங்க அந்த திமுக அந்த இடத்துல சரிக்கிட்டாங்க. இருந்தாலும் இப்ப கரெக்டா வந்து சிபிஐ கிட்ட போயிருக்காங்க. சிபிஐ கிட்ட போய் சிபிஐ கட்டாயம் பார்க்கும். ஏன்னாக்கா அவங்க வந்து போய் அந்த மக்களை எப்படி செய்ய எல்லாரையும் சந்திக்கலாம், குறிப்பிட்ட அந்த மக்களை சந்திக்கிறது. அதையும் தாண்டி முக்கியமான சமாச்சாரம், 32 பேர் நினைக்கிறேன், 32 பேர் 37 அவங்களுக்கு வந்து அரசாணையை வந்து அரசு பதவி வேலை கொடுக்கறதா ரெடி பண்ணியிருக்காங்கன்னு இன்னைக்கு தகவல் வருது. இப்ப நம்ம முக்கியமா இந்த இடத்துல சொல்ல வேண்டியது, அரசு பதவிகள் அதாவது கருணை மனு அடிப்படையில அரசு பதவிகள் யார் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு ஜீவோ அரசாணை பிறப்பித்திருக்குது. அந்த பிறப்படைப்படி எப்படி எப்படி போகுங்கிறத வந்து முக்கியமா பார்க்கணும். இவங்க யாருமே வந்து அரசு உத்தியோகத்துல வேலை பார்த்து அதுல இருக்கிறத அவங்க குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்குற நபர் யாரும் இறக்கவில்லை. இது வந்து பியூர்லி பொலிட்டிக்கல் ஒரு ஈவெண்ட், அரசியல் ரீதியாக நடந்த இறப்பு. அது வந்து சிபிஐ என்கொயரி படி பார்த்தா தாவேக்காவோட தவறா, அப்ப அது ஆட்சியில் இருந்த திமுகவோட தவிர அது மக்களுடைய தவறா, 3 பேருடைய இதுவும் இருக்கு, அது நிர்ணயிக்கப்படலை. இந்த என்கொயரி பெண்டிங்கா இருக்கிறது. அப்படி இருக்கிறச்ச இந்த கம்பெனிஷனருக்கு வந்து பாலிசி டிசிஷன்னாலும் அப்படி கொடுக்க முடியாதுன்னு அந்த ஆணை சொல்லுது. அது வந்து உச்சநீதிமன்றம் கூட தற்போதைய நடந்த கிரிமினல் அப்பீல் 85/40 ஆஃப் 2024 கூட கிளியரா சொல்லுது. ஒரு போலீஸோட அதிகாரியோட பையன் அவர் இறக்குறாரு, பையன் இப்போ மைனரா இருக்காரு, ஒரே ஒரு பையன், வேலையை கையில வச்சிருந்து அப்புறம் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து போராடி கிடைக்கலன்னா உச்சநீதிமன்றம் சொல்லுது இப்ப இந்தந்த தகுதியில வரதுனால இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுது. என்ன, ஒண்ணு மனைவி கொடுக்கலாம், இல்ல மனைவி இல்லைன்னா குழந்தைகள் யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல கல்யாண பெண்ணுக்கு கூட கொடுக்கலாம் கூட இப்ப வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து இருக்கிற சமயத்துல சோல் பிரெட் வின்னர் அவரா இருக்கணும். அதை தாண்டி அந்த குடும்பத்துல வேற யாரும் அந்த குடும்பத்தை சப்போர்ட் பண்ணக்கூடாத நிலைமை இருக்கணும், அப்படிதான் கொடுக்க முடியும். அதனால எடுத்தவங்க வந்து கருணை இது கொடுக்குறது வந்து பாலிசி டிசிஷன் சொன்னாலும் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் உயர்நீதிமன்றத்தில் யாரோ வழக்கு தொடுத்திருக்காங்க, இன்னும் அது விசாரணையிலேருந்து இன்னும் முடிவு தெரியல. அப்படி இருந்தா கூட கொடுக்குற வேலையானது எப்படின்னாக்க அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பை பொறுத்து தான் அவங்களுக்கு நிலைச்சு நிற்கும். அதுலேயும் அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களுடைய எஜுகேஷன் லெவலுக்கு இப்போ என்ன கொடுக்குறாங்களோ அதுதான். அதைத்தாண்டி நான் இவ்வளோ கொஞ்ச நாள் படியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அதிக படிப்பு குடிச்சிருக்கேன், எனக்கு வேற இடத்துல வேலை ஹையர் பொசிஷன் வேணும்னு சொல்லி கேட்க முடியாது. அந்த ஜிஓ படி இவ்வளோ சட்டத்திட்டங்களாக இருக்கு. இப்போ வந்து அதாவது அவருக்கு சர்வீஸ்ல இருக்கும் போதுங்கிறது ஒன்று, அந்த சர்வீஸ்ல இருந்த போது அவர் மாரடைப்புற இயற்கையால இறந்தாரா இல்ல பணிச்சுமையா மேலதிகாரிகள் கொடுமைப்படுத்தினாங்களா, இதெல்லாம் பார்க்கணுங்கிறது வந்து மனிஷ் திவாரிங்கிற ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புறையில வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் இது ஒண்ணுமே இங்க அப்ளை ஆகாது. நான் பாலிசி டிசிஷன் சொன்னாக்க இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்காம வெயிட்டிங்ல இருக்காங்க, அவங்களாம் மனித தன்மை இல்லையா? அந்த இடத்துல அவங்களுக்கு வீட்டில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல, அவங்களுக்கு மனித தன்மை அந்த இடத்துல இல்லையா? அமோனியால இறந்தவங்க மாற்று இதுக்கு சேர்ந்தவங்க, மாற்று மாநிலத்துக்கு சேர்ந்தவங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்களா? நீங்க வந்து கட்சி ரீதியா இப்ப இறந்த அந்த பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு நீங்க நாங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா அந்த உறுதிமொழி பற்றி நீங்க பிரைவேட் கன்சர்ன்ல வாங்கி வேலை கொண்டுங்க, இல்லை நீங்களே ஏதாவது ஏற்படுத்தி கொடுங்க. அது எப்படி நீங்க கவர்மெண்ட் வேலையை எடுத்து தூக்கி கொடுப்பீங்க? கவர்மெண்ட் வேலைங்கிறது நம்மளோட வரி பணத்துல வராது. மனித தன்மை இருக்க வேணும், இல்லைன்னு சொல்லல, அது நம்மளா வரவழைச்ச மனிதன்மை. இப்ப இதுக்கு நூறு எடுத்துக்காட்ட சொல்றேன். குஜராத்ல ராஜஸ்தான்ல
ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில ஏகாதசி அன்னைக்கு ஜனங்க ரொம்ப விசேஷம் போய் பார்க்க போறாங்க விஷ்ணுவை. ஆனால் நெரிசல், அதாவது மக்கள் நெரிசல் ஏற்பட்டு இறக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் யாரும் இன்னைக்கு வந்து இந்த வேலையை கொடுக்கல. இதனால இந்த கோயில் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. அதே மாதிரி குஜராத்தில் ஒரு பிரிட்ஜி சரிஞ்சு விழுந்தது. அப்போ நிறைய பேர் இறந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் யாரும் வந்து கம்பேஷனட் கிரவுண்டில் இன்னைக்கு வேலை கொடுக்கல. எப்படி கொடுக்கறதுக்கு கூட எங்கள் முகாந்திரம் உண்டு. ஏன்னா அது கவர்மெண்ட்டோட தவறு. இது கட்சி ரீதியாக நடந்த விஷயம், தேர்தல் காலத்தில் நடந்தது. ரைட்டா? அதையும் தாண்டி இப்போ எடுத்தோட ஆந்திர ஒரு சினிமா நடிகர் அல்லி அர்ஜுனா அவர் பேர் ஞாபகம் இல்லை, அவருடைய சினிமா ப்ரீ ஷோக்கு வந்து வந்தபோது ஒரு பெண்மணி வந்து நெரிசலில் இறந்து போறார். அவரை தான் ஃபிக்ஸ் பண்ணிச்சு கோர்ட்டு. அவரை கைது பண்ணிச்சு. அவர் தான் நஷ்டஈடெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிச்சு. அப்போ இந்த இடத்துல தாவேக்கா வந்து 20 லட்சம் 2 லட்சம் காயம்பட்டவர்களாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ எப்படி அரசாணையை கொடுக்க முடியும்? சப்போஸ் இந்த தாவேக்கா கட்சியானது ஆட்சிக்கு வரலைனாக்கா என்ன பண்ணியிருப்பாங்க? இது எந்த விதத்தில் நியாயம்னு ஒரு பக்கம் மக்கள் கேட்க. மனிதத்தன்மை இருக்கு, இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் மனிதத்தன்மைனாக்க நீங்கள் மற்ற வேலை இல்லாமல் இன்னைக்கு திண்டாடிட்டு இருக்காங்க. சில பேர் ரிஜிஸ்டர் பண்ணி 40 வயசு ஆயிடுது, அப்பயும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு மனிதத்தன்மை எங்கே போச்சு? சிமெட்டரிங் டவுன் எங்கே போச்சு? நீங்கள் சட்ட ரீதியாக ஆடை இருக்கும்போது அது மீறி பண்ணலாமா? பாலிசி இதுக்கு மட்டும் உங்களுடைய கவர்மெண்ட்டோட பாலிசி டிசிஷன் சொன்னீங்கன்னாக்க, இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பாலிசி டிசிஷன் என்ன வயசு குறைப்பு செஞ்சு உடனே வேலை கொடுக்குறதால கான்ட்ராக்ட் பேசிஸ் தானே இப்போ எடுக்கிறீங்க. நீங்கள் அரசியல் பர்மனெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன்னா நிதிச்சுமைன்னு. இது எந்த விதத்தில் பொருந்தும்? அதனால் தெள்ள தெளிவாக சொல்கிறோம். இது வந்து உயர்நீதிமன்றம் இதை நன்றாக கையாண்டால், இப்போ வேலை கொடுக்குறேன்னு சொல்லி பணியாணை வாங்கினவர்களுக்கு பின்னாடி அது இடகுடவாக போகும். அது இடகுடவாக போகுமே ஆனால் தாவேக்கா அரசுக்கு நெருக்கடி வரும். இதை யோசனை பண்ணி பண்ணாங்கன்னா பரவாயில்ல. முதலமைச்சர் போகிறதையோ பார்க்கறதோ இல்லாத யாரை பார்க்குறாங்கிறது தான் இங்கே முக்கியமான சமயம் தான் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. பொதுமக்கள் எல்லாரையும் போய் பார்த்தா பரவாயில்ல, அந்த அஃபெக்ட் ஆன மக்களை மட்டும் போய் பார்க்குறாங்க. யாரால அஃபெக்ட் ஆனா? உங்களால். உங்கள் மீட்டிங் நடந்ததுல தானே மக்களும் நம்மளுடைய புத்தி கூர்மை பயன்படுத்தியிருக்கணும். கூட்ட நெரிசல் போது அவ்வளோ இருக்கக்கூடாது, போயிருக்கக்கூடாது. அதுவும் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க மக்கள். அதே மாதிரி அரசாங்க தரப்புலையும் இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் இல்லைங்கிறது குற்றச்சாட்டு. அதையும் தாண்டி அன்னைக்கு போய் பார்க்க முதலமைச்சர்கள் இன்னைக்கு எப்படி போய் பார்க்குறாங்க மக்கள் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசியல் கலந்த அரசாங்கமாக நினைக்கிறாங்க மக்கள். அதுதான் உண்மை. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு ஜாமீன் கேட்டு முன்ஜாமீன் கேட்டிருந்தாரு. அதற்கான நீதிபதியும் பார்த்தீங்கன்னா வழங்கியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காவல் நிலையத்தில் ஆஜராகலையே, என்ன காரணம் மேடம்? அதாங்க இதில் வந்து இப்போ நல்லா பாருங்க, இந்த வழக்கில் ஒரு முன்ஜாமீன் ஒருத்தர் கேட்டு வராரு, ஒடிஞ்சு ஓடிதான்னு கேட்குறாங்க. நார்மலாகவே இப்போ நம்ம கேட்குறோம், முன்ன காலத்தில் வந்து புசி ஆனந்த் அவர்களோ இல்லை அவர் பேர் ஆதவர்ஜன் அவர்களோ இது முன்ஜாமீன் கேட்கும்போது இங்கே போய் அந்த இந்த பதிவு பண்ண இடத்துல இருந்தாங்களா? சென்னையிலே இருந்தாங்களா? அவங்க பதில் சொல்ல முடியுமா? இவ்வளவு நக்கலாக மீடியாவை துரத்தி விட்டு செந்தில் பாலாஜி ஓடிவிட்டார், ஏவாலு ஓடிட்டார், நாங்கள் யாரையும் சப்போர்ட் பண்ணல, எல்லாரும் தவறு செஞ்சுருக்காங்க. அப்போ நீங்கள் மறைஞ்சி இருந்து ஏபி போட்டால் பரவாயில்ல. ஆனால் இவங்க போட்டால் அதை ஒரு இதுவாக பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்தானாக்கா நம்ம நீதிமன்றத்தை ஒன்றும் நீங்கள் பேசுறதில்ல. ஆனால் இப்போ நீதிமன்றம் அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. முன்ஜாமீன் என்பது ஒருத்தருடைய அடிப்படை உரிமை. நான் தவறு செய்யவில்லை என்று நான் நினைக்கிறேன், இருந்தும் அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பேன் என்று சொன்னால் என்னுடைய நடைமுறை நடக்கிற உரிமையை, பேசுகிற உரிமையெல்லாம் நீங்கள் தடுக்க முடியாது, ஆனால் என்னை கண்காணிக்க முடியும். இதுதான் முன்ஜாமீனுடைய முதல் அர்த்தம். ரைட்டா? ரெண்டாவது, அந்த முன்ஜாமீன் போது கொடுத்த கண்டிஷனை அவங்க வந்து கம்ப்ளை பண்ணாமல் மீறினானாக்க அவங்கள வந்து ஜாமீனை ரத்து பண்ணுறதுக்கு முழு உரிமை எதிர் தரப்புக்கு உண்டு, போலீஸ் தரப்புக்கு உண்டு. அதையும் தாண்டி இப்போ இன்னொரு விஷயம், அவர் ஒரு கையில் எடுக்கலாம், தனக்கு உடம்பு சரியில்லை என்று மருத்துவர்கள் ரீதியாக மருத்துவர்கிட்ட ஒரு பெட்டிஷனை கொடுத்து அமைச்சிருக்கலாம், டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம். அது உண்மையான தன்மையை ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டியது யாருடைய கடமை? காவல்துறையோட கடமை ஒன்று. ரெண்டாவது, இப்போ அவரை ஃபோனில் தொடர்பு கொள்ளாத நிலையில் இருக்காங்கிறாங்க. அந்த ஃபோன் சிக்னலை இவங்க ட்ராக் பண்ண முடியும். ஏன் அந்த இடத்துக்கு போக வேண்டியதானே? போகலை. ரைட்டா? இப்போ இல்லை, தேடிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அவங்களால ஃபோன் சிக்னல் ட்ராக் பண்ண முடியல. காவல்துறை இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்காங்கிற கேள்வி கேட்குறாங்கல்ல மக்கள். அடுத்தது பாருங்க, அவங்க வச்சிருக்க குற்றச்சாட்டு இவருடைய ரோல் என்னன்னு கேட்குறாங்க. ரோலை பற்றி சொல்லல, நாங்கள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குது, அவர் தொடர்பில் இருக்காரு, அப்படி இருக்காரு, அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் விசாரித்து முடிவு செய்ய வேண்டிய இடம் விசாரணை கூடம். விசாரணையில் ஒருவேளை அவருக்கு தொடர்பு இருக்குது தெரிய வந்து அவர் அக்யூஸ்ட் நம்பர் 1 மாறுவார். அப்போ கைது செய்யப்படலாம். அது வந்து அப்போ கைது செய்யப்படலாங்கிறதெல்லாம் எதிர்பார்த்து சொல்கிற வார்த்தைகள். இப்போ அவர் இன்னைக்கு வரலைனாக்க இப்போ வந்து இவங்க இமீடியட்டாகவே கோர்ட்டில் போய் சொல்லி அந்த ஜாமீனை ரத்து செய்யலாம். அதையும் தாண்டி இதுக்கு நீங்கள் சுற்றிட்டு இருந்ததை விட முக்கியமான தருணம், திரு செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் வழக்கில் அவர் பிணையில தான் வந்து மினிஸ்டர் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு பிணையில இருக்காரு. இந்த பிணையில இருக்கிற ஒருவர் இந்த மாதிரி நீங்கள் சந்தேகப்படுறீங்க, இந்த மாதிரி சாட்சியம் உங்கள்கிட்ட இருக்குனாக்க
கட்சியினுடைய அந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் இந்த மாதிரி தலையிட்டு கலைக்க பார்க்குறாரு சொல்லி அந்த பெயிலை கேன்சல் பண்ணியிருக்கலாமே, உச்சநீதிமன்ற பெயிலை ஏன் பண்ணலை? அப்போ ஏன் இப்போ என்ன பண்ணுற மாதிரி பண்ணி ஒரு ட்ராமா கட்டு தான் மக்கள் கேட்குறாங்கல்ல, அதில் பெயிலை கேன்சல் பண்ணி நீங்கள் உச்சநீதிமன்றம் கேன்சல் பண்ணியிருக்குமே, ஆதாரங்களோட தான் கேன்சல் பண்ணி தான் உடனே நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே, அதுக்கப்புறம் இந்த விசாரணை கையில் எடுத்துருக்கலாமே, ஏன் செய்யலை? அதை விட்டு ஏன் விட்டீங்க? அது ஒரு வழி இருந்தது இல்லையா? அது இப்போ 2 பேருமே சரி, அசோக்குமார் ஆகட்டும், செந்தில் பாலாஜி ஆகட்டும். செந்தில் பாலாஜி கட்டாய பிணையில் இருக்காரு, அதை கேன்சல் பண்ணுறதுக்கு 100% முகாந்திரம் உண்டு. ஏன்னா இது மாதிரி அரசு நிர்வாகத்தில் தலையிடுறாருன்ட்டு. ஏன்னாக்க இந்த டாஸ்மாக் வழக்கை நான் கையில் எடுப்போங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை கலைக்க பார்க்குறாரு எங்கள் ஆட்சியேன்னு சொல்லி எடுத்துருக்கலாமே. அவங்க ஏன் பெட்டிஷன் போடலை உச்சநீதிமன்றத்தில்? ரைட்டா, இப்போ கூட போடலாம், ஒன்றும் குறைஞ்சி போகல. இப்போ இன்னைக்கு ஆஜராகிறதுனால அவருடைய பிணை ரத்தாகும், அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்க. இல்லை அவர் ஒருவேளை நான் உச்சநீதிமன்றம் மனு தாக்கல் செஞ்சுருக்கேன் இந்த உயர்நீதிமன்ற ஆணைக்கு எதிராக, உயர்நீதிமன்ற ஆணையில் காலையில் சாயந்தரம் 2 வேளை வர சொல்கிறாங்க, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னொன்று நான் எந்த ரோலுமே இல்லை, நான் எதுக்கு 2 வேளை வரணும் அப்படின்னு கேட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்காது. ஏன்னாக்க எந்த ரிலாக்ஸேஷன் வேணும்னாலும் எந்த நீதிமன்றம் பிணை கொடுத்ததோ அந்த நீதிமன்றத்தை போய் அணுக சொல்லும். இதுதான் இருக்கிற ஒரு நடைமுறை. தட் இஸ் த ரூல் ஆஃப் லா ஆல்சோ. ஓகே, அதனால இப்போ இருக்கிற ஆப்போசிக்கல்ல இவங்க செந்தில் பாலாஜியும் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றி வைக்கிறதும் கரூரை பற்றி நினைக்கிறாங்களே தவிர, இன்னைக்கு நானும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கேன் இவ்வளோ வருஷமா. ஆனால் எதிர்த்தரப்பு அரசாங்க வக்கீல்களை திமுக அதிமுகலும் அப்போ ஏன் பாஜக கூட மத்திய அரசு வழக்கறிஞர்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் பணம் வாங்கினதா இந்த மாதிரி தகராறு நடந்தா ஒரு சமாச்சாரம் கூட வந்ததில்லை. ஆனால் முதல் தடவையாக இன்னைக்கு ஹைகோர்ட்லேயே மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. ஒரு போஸ்ட்டுக்கு 35 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் வியாபாரம் பேசினாங்கன்னு. காரணம் என்ன? நான் உண்மையாக சொல்கிறேன். அதாவது அரசு வழக்கறிஞர்களோட வேலை என்ன? இப்போ ரிட் மனு தாக்கல் செய்கிறாங்க அரசு ஒரு துறைக்கு எதிராக. அப்போ அரசு துறையிலேருந்து அந்த ஃபைலை வாங்கி அவர் சம்மந்தமான இருக்கிற விஷயங்கள் என்னங்கிறது தொகுத்து ஒரு பதிலுரை போடணும். அதை எடுத்து அது சட்ட ரீதியாக இப்படி இருக்கீங்க, இந்த ரூல் இப்படி தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கணும். அவ்வளோதான் அவங்களுடைய வேலை. அப்புறம் அந்த ஆர்டர் கிடைச்சா அதை லா மினிஸ்ட்ரிக்கு அனுப்பணும். அதோட முடிஞ்சது. அதுக்கு எதுக்கு இவ்வளவு ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை? எதுக்கு அலைகேஷன் வருது? அப்படியானால் இவர்கள் அந்த வழக்கு எந்த அளவுக்கு நீர்த்து கையாளுவாங்கிறத முக்கியமாக பார்க்கணும். அப்போ அவங்க இந்த வெறும் ஒரு வழக்குக்கு 1000 ரூபா 500 ரூபா இல்லை 1500 2000 தான் ஃபீஸ் கொடுக்குறாங்க ஒரு அப்பியரன்ஸுக்கு. அதுவே இவங்க லெட்டர் எழுதி தான் வாங்கணும். லெட்டர் எழுதி வரதுக்கு சாங்ஷன் ஆகி வரதுக்கு பல காலம் காத்திருக்க வேண்டியது. அப்படி இருக்கிற நிலைமை இதுக்கு எதுக்கு இவ்வளவு போட்டி கொடுத்தது அலிகேஷன் வருது? அப்போ என்ன அர்த்தம்? அந்த வழக்கறிஞர்களோட உண்மைத்தன்மையை பார்க்கணும் இல்லை? அப்போ எந்த அளவுக்கு அரசாங்கத்துடைய இதை பாதுகாப்புறத முதலமைச்சர்கிட்ட கேள்வி வைக்கிறோம் ஒரு வழக்கறிஞரா. நாங்களும் ஹைகோர்ட்டில் இவ்வளோ வருஷம் பார்த்துருக்கோம். அப்போ அதனால நடக்கல, ஏன் இப்போ நடக்குது? ஏன் உச்சநீதிமன்றத்தை கூட வழக்கறிஞர்களாக அப்பாயிண்ட் தராங்க, அப்படி நடக்குதா? இது பதில் சொல்லியே ஆகணும். இது ரொம்ப வருந்தத்தக்க சமாதானம். அப்படின்னா அவங்க அரசை எந்த அளவுக்கு உயர்நீதிமன்றத்தை பாதுகாப்பாங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ இருக்கிற தலைமை வழக்கறிஞர் ரொம்ப நல்லவர், எங்களுக்கு தெரியும், நல்ல பழக்கம், திரு விஜய் நாராயணன் என்பவர். அதே மாதிரி குற்றவியல் தலைமை வழக்கறிஞரும் நல்லவர், அவர் ஜான் சத்யன். ஆனால் மற்ற அப்பாயின்மெண்ட்ல ஏன் பொலிட்டிக்கலாக தலையிடுறாங்க? இது மெரிட்லேயே வழக்கறிஞர் வச்சு டெஸ்ட் வச்சு எடுக்க வேண்டியதானே? அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? தலைமை வழக்கறிஞர், குற்றவியல் தலைமை வழக்கறிஞர், அவங்களுக்கு தான் இருக்கு. ஏன் இவங்களாம் இதில் உள்ள வருது? அவங்க குற்றம் சாட்டுறதை பார்த்தீங்கன்னா அதில் வருது. ஆனால் உயர்நீதிமன்றம் உண்மையா இன்னைக்கு யாரோ கோயம்புத்தூரில் கூட வழக்கறிஞர்களே இல்லை, அதனால அரசு தரப்புல வாதாடம்னு எல்லாமே நீட்டு போகுது, கஷ்டப்பட்டோன்ட்டு. இந்த மாதிரி நிலைமை இருந்ததே கிடையாது. இதுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்லாமல் கரூரில் இருக்கிறவங்க பார்க்க போகிறாங்களா? எந்த விதத்தில் நியாயம்? வழக்காடிகள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீட்டை இடிக்க ஒருத்தர் வரானாக்கா எம்எம்டி எழுதி வராங்க, அங்கே எம்எம்டி வக்கீல் இல்லைங்க. அப்போ அவங்க வீடு இடிஞ்சு போச்சுன்னா தவறு அடிச்சா அதுக்கு யார் நஷ்டஈடு கொடுக்க போகிறாங்க? அப்போ அரசு தன்னுடைய கடமையை செய்ய தவறுகிறது தான் அர்த்தம். நீதிமன்றத்தில் இன்னைக்கு நீதியரசர்களும் கோச்சிக்கிட்டு தானே இருக்காங்க. இது என்ன ரெப்ரசன்டேஷனே இல்லையே, நான் எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஸோ இந்த நிலைமையெல்லாம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு தாவேக அரசில் நடக்கிற நிலைமை. நீதி அரசர்களும் கஷ்டப்படுறாங்க, வழக்காடிகளும் கஷ்டப்படுறாங்க. இது எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரியல. அது ஆச்சரியமா இருக்குது. 32 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்லாம் கேட்டாங்கிறது. அப்படின்னா விலைக்கு இது இப்பயே போஸ்ட்டை விலைக்கு வாங்குறவங்க எப்படி இவங்க இது பண்ணுவாங்க? நியாயத்துக்கு போராடி அரசை காப்பாற்றுவாங்கிறது எங்களுக்கு சந்தேகம். நன்றிங்க மேடம். நன்றி, வணக்கம்.